ராமுவும் கதிரும் ரெண்டு பேரும் சேர்ந்து வானத்துல பட்டம் பறக்க விட்டு ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கிறத ஒரு ஏழ்மையான சின்ன பையன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த ஏழ்மையான சின்ன பையனும் அவங்க ரெண்டு பேர் பட்டம் பறக்க விட்டு விளையாடி கொண்டிருப்பத ரொம்ப சோகமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் பொழுது, அப்ப அவனுடைய அப்பா குப்பை பொறுக்கிற வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு அந்த குப்பையை சுமந்து கொண்டு வரும் பொழுது அவன் சோகமா தனியா இருக்கிறத பார்த்துட்டு அவன் கிட்ட போயிட்டு, ஏன்பா ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க, என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவனும், அப்பா எனக்கும் அந்த மாதிரி ஒரு பட்டம் வாங்கி தரீங்களாப்பா அப்படின்னு ரொம்ப சோகமா கேக்குறான். இத கேட்ட அவரும் ஒரு நிமிஷம் சோகமா யோசிச்சுட்டு, நீ அப்பாவுக்கு நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுத்து காமி, அப்பா நான் அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட அந்த பட்டத்தை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அவனும் ரொம்ப சந்தோஷமா சரிப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க அப்பா நிறைய குப்பை மூட்டைகளை சுமந்து கொண்டு நிக்கிறத பார்த்துட்டு, அப்பா நீங்க எதுக்காக தனியா இவ்வளவு பெரிய குப்பை மூட்டையை தூக்கி கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் குப்பை மூட்டையை என்கிட்டயும் தாங்க, நான் தூக்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஏன்பா நீ படிக்கிற புள்ள, நீ போய் இந்த குப்பைகளை தூக்கிக்கிட்டு போனா பாக்குறவங்க எல்லாரும் உன்னை கேவலமா பேசி சிரிச்சு உன்னை அசிங்கப்படுத்துவாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அவனும், அப்பா நீங்க தானப்பா சொன்னீங்க நமக்கு சாப்பாடு போடுற தொழில் நமக்கு சாமி மாதிரின்னு, நம்ம குடும்பத்துக்கு இத்தனை வருஷமா சாப்பாடு போட்டது எல்லாமே இந்த குப்பைகள் தானப்பா, அப்படி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இந்த குப்பைகள் தான்ப்பா நமக்கு சாமி, சாமியை தூக்கிக்கிட்டு போறதுல மற்றவங்க எப்படி பேசி கேலி பண்ணி சிரிச்சா எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட சேர்ந்து அவனும் குப்பை மூட்டைகளை தூக்கிக்கிட்டு போறான். அந்த சின்ன பையனும் வீட்டுக்கு வந்ததும் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்த அவங்க அம்மாவும், ஏங்க என்னங்க புதுசா பையன் ஸ்கூல் விட்டு வந்ததும் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப அதிசயமா இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. இத கேட்டதும் அவங்களுடைய கணவரோட முகம் சோகமா மாறுது. இத பார்த்துட்டு, ஏங்க என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் கண் கலங்கிக்கிட்டே, இது வரைக்கும் நம்ம பையன் எதுவுமே ஆசைப்பட்டு நம்ம கிட்ட கேட்டதில்ல, தடவையா அப்பா எனக்காக ஒரு பட்டத்தை வாங்கி தர முடியுமா அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டான். அப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவனை குடுகுடுன்னு இழுத்துட்டு போயிட்டு, இந்தாப்பா உனக்கு எத்தனை பட்டம் வேணுமோ உனக்கு பிடிச்ச மாதிரியான பட்டத்தை வாங்கிக்கொன்னு சொல்லணும் போல தோணுச்சு. ஆனா என்கிட்ட காசு இல்லையே, புள்ள ஆசைப்பட்டு கேட்குறப்ப ஒரு அப்பனா என்னால் அதை வாங்கி கொடுக்க முடியலன்றப்ப அந்த வலி எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, என்கிட்ட காசு இல்லைன்னு அவன்கிட்ட சொல்லவும் முடியல. அவன் ஆசையா கேட்குறப்ப அப்பா கிட்ட காசு இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும், அதான் நீ நல்லா படிச்சு மார்க் எடுத்து காமிடா, நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவங்க மனைவியும், ஏங்க நீங்க தினமும் குப்பைகளை பொறுக்கி அது விற்கிற காசுல தினமும் 100-150 தான் கிடைக்குது, இதுல நம்ம சாப்பாட்டு செலவுக்கும் படிப்பு செலவுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுல 50 ரூபாய்க்கு அந்த பட்டத்தை வாங்கி தந்தே ஆகணுமாங்க, அதெல்லாம் அவன் நம்ம குடும்பத்தோடைய கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாம படுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட அவரு, அவன் நம்ம குடும்பத்தோடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறான்னு சொல்லி அவனுடைய ஆசைகளை புதைக்க சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. நான் எப்படியாவது என் பையன் ஆசைப்பட்ட பட்டத்தை வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் படுத்து உறங்குறாங்க. நாளையிலிருந்து அவரும் குப்பை பொறுக்கிற வேலையை அதிக நேரம் செஞ்சு அந்த குப்பைகளை எடுத்துட்டு போயிட்டு இடையில போட்டு அதுக்கான காசு வாங்குறப்ப அந்த காசுல இருந்து 2 ரூபாயோ இல்ல 5 ரூபாயோ இப்படி அவங்க மனைவிக்கு தெரியாம ஒரு பக்கம் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் அவர் குப்பைகளை பொறுக்கி அந்த குப்பைகளை சுமந்து கொண்டு வரும் பொழுது அப்ப எதிரில கதிர் என்ற பையன் பட்டம் விட்டு விளையாடி கொண்டிருந்தான். அப்ப அவரு அவங்கிட்ட போயிட்டு, அப்பா இந்த பட்டம் என்ன விலை இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவனும், ஐயா நல்லா உயரமா பறக்கிற பட்டம் வாங்கணும்னா 50 ரூபாயில இருந்து 60 ரூபாய்க்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த கதிர் என்ற பையனும் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா என் பட்டம் ரொம்ப பழசாயிடுச்சுமா, அது மட்டும் இல்லாம அந்த பட்டத்தோட ஓரத்துல சின்னதா கிழிஞ்சி இருக்கிறதுனால அந்த பட்டம் ரொம்ப உயரமா பறக்க மாட்டேங்குதுமா, நீ ஏதாவது காசு வச்சிருந்தா தாயாமா, நான் புது பட்டம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இத காதுல வாங்கின அவங்க அப்பாவும், ஆமா இவர் இன்னும் குழந்தை தானே, இன்னும் இவருக்கு நம்ம பட்டத்தை வாங்கி முன்னாடி வந்து நொட்டணும், இவன் கூட விளையாடுற பையன் ராமு
12th 600க்கு 550 மார்க் எடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமை சேர்த்திருக்கான். இதோ நம்ம சார் இருக்காரு, 600க்கு வெறும் 300 மார்க்கு. செக், நீ எல்லாம் வீட்டுக்கும் புண்ணியம் கிடையாது, படிக்கிற ஸ்கூலுக்கும் புண்ணியம் கிடையாது. எப்படிதான் நீ எல்லாம் சிரிச்சு வெளியே சுத்திட்டு இருக்குன்னே தெரியல. எங்கேயாவது நம்ம இவனை பெத்துக்காம இருந்திருந்தா கூட நம்ம எங்கேயோ கொஞ்சமாவது நிம்மதியா இருந்திருக்கலாம். டேய், நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ வாங்குற பட்டம் கூட உயரமா பறந்தாதான் அதை மதிப்பாங்க. பறக்கலன்னா இது வேஸ்ட்னு சொல்லிட்டு குப்பையில தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீயும் அந்த உயரமா பறக்காத அந்த பட்டம் மாதிரி குப்பைக்கு தான் சமன்றத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் அந்த குப்பை பொறுக்கிற அப்பா தன் மகன் ஆசைப்பட்ட அந்த பட்டத்தை வாங்கறதுக்காக எப்படியோ ஒரு வழியா காசு சேர்த்து வச்சிடறாரு. ஏழ்மையான சின்ன பையனும் அவன் நல்லா படிச்சு மார்க் எடுத்ததை அவங்க அப்பா அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் காட்டுறான். இத பார்த்துட்டு அவங்க அப்பாவும், நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வா, அப்பா நான் உனக்காக பட்டத்தை வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. அவரும் வேலையை முடிச்சிட்டு பையனுக்கு ஆசையா பட்டம் வாங்கலான்னு போறப்ப அப்ப வழியில அவருக்கு கடன் கொடுத்த வட்டிக்காரர் அவரை பார்த்துட்டு, யோ, குப்பை பொறுக்கிறவனுக்கெல்லாம் வட்டிக்கு காசு கொடுத்தேன் பாத்தியா, என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கணும்யா. நீ வட்டி காசு கொடுத்து 4-5 மாசம் ஆயிடுச்சு. உன்னை பார்க்க எத்தனை தடவை வீட்டுக்கு வந்தாலும் உங்க மனைவி நீ வீட்டுல இல்லைன்னு சொல்லிடுறாங்க. என்னையா என்கிட்டயே விளையாட்டு காட்டுற அப்படின்னு கோபமா பேசி அவர் கையில இருந்த மொத்த காசையும் புடுங்கிக்கிறாரு. இதுல 180 ரூபாய் இருக்கு, மிச்சம் காசை நான் அப்புறமா வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அவரும் அவர் பின்னாடியே ஓடி போய், ஐயா ஐயா, அதுல ஒரு 60 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு போறீங்களா, மீதி காசை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கிறாரு. அதுக்கு அவரும், அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே காசு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா போறாரு. இத கேட்டு அவரும் கண் கலங்கிக்கிட்டே, ஒரு நாள் பொழப்பு காசும் போயிடுச்சு, பையனுக்கு ஆசையா வாங்கி தரலான்னு நினைச்ச பட்டத்தோட காசும் போயிடுச்சு, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலையோட கண் கலங்கிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே நடந்து போறாரு. அப்ப கதிரும் ராமுவும் கையில பட்டம் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறத ரொம்ப சோகமா பாக்குறாரு. அப்ப கதிர் கிட்ட ராமுவும், டேய், நான் புது பட்டம் வாங்கியிருக்கேன்டா, இது ரொம்ப உயரமா பறக்கும், இதுக்கப்புறம் அந்த கிழிஞ்சு போன பட்டம் நமக்கு தேவையில்லை, அது உயரமாவும் பறக்காது, வேஸ்ட் தான், இத போய் நீ குப்பையில போடு அப்படின்னு சொல்றான். இப்ப அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் கதிருக்கு அவங்க அப்பா அவன்கிட்ட பேசினதுதான் ஞாபகம் வருது. இப்ப கதிருக்கு அந்த உயரமா பறக்காத சின்னதா கிழிஞ்சு போன பட்டத்தை பார்க்கறதுக்கு அவனை பார்க்குற மாதிரியே இருக்கு. கதிர் அந்த பட்டத்தை குப்பையில போடுறத பார்த்துட்டு அவனுக்கு அவனையே குப்பையில போடுற மாதிரி நினைச்சுக்கிறான். இத பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ளேயே, அப்பா சொன்னது சரிதான் போல, நானும் இந்த குப்பைக்கு தான் சமம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்ப அந்த குப்பை பொறுக்கிறவரும் கதிர்கிட்ட போயிட்டு, தம்பி, இந்த பட்டத்தை வேஸ்டா குப்பையில தானே போட்டு வச்சிருக்கீங்க, நான் வேணா இந்த பட்டத்தை எடுத்துக்கவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவனும், ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பட்டம் ஒன்றும் ரொம்ப உயரமாலாம் பறக்காது, ஓரளவுக்கு தான் பறக்கும் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட அவரும், ஓரளவுக்கு இந்த பட்டம் பறக்கும் இல்லையா, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டையில இருந்த அந்த பட்டத்தை கையில எடுத்துட்டு போறாரு. அந்த பட்டத்தை எடுத்துட்டு போயிட்டு அவங்க பையன் கிட்ட கொடுக்கறாரு. அவங்க பையனுக்கு அது பழைய பட்டம்னு தெரியும், இருந்தும் நமக்கு பட்டம் கிடைச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்துல அந்த பட்டத்தை பறக்க விட்டு அவனும் அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இத பார்த்த கதிருக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. அந்த பட்டம் உயரமா பறக்க முடியலன்னு சொல்லிட்டு அது ஒன்றும் குப்பைக்கு போல, அந்த பட்டம் ஓரளவுக்கு பறக்கக்கூடியதா இருந்தாலும் சில பேருடைய வாழ்க்கைய அது சந்தோஷமா வச்சிருக்கு. அப்பனா நானும் இந்த குப்பைக்கு சமம் கிடையாது, எனக்கு வர ஓரளவுக்கு வர படிப்பை வச்சு என்னுடைய வாழ்க்கையும் என்னால் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைச்சு குடுகுடுன்னு அவங்க அப்பா கிட்ட ஓடி போறான். அப்ப கதிர் மூச்சு வாங்கிக்கிட்டே, அப்பா, நல்லா படிக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், மிச்சம் எல்லாரும் குப்பைக்கு சமம் நீங்க தானப்பா சொன்னீங்க, அது ரொம்ப தப்புப்பா. அப்பா, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கப்பா. நீங்க உயரமா பறக்கிற கழுகு மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன்னா ஓரளவுக்கு பறக்கிற காக்காவும் வாழ்க்கையில சந்தோஷமா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றான். எனக்கு என்னதான் ஓரளவுக்கு படிப்பு வந்தாலும்
அந்த படிப்புக்கேற்ற வேலையை செஞ்சு நானும் என் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வேன்ப்பா அப்படின்னு சொல்றான். நீ வேஸ்ட்டு, நீ எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது, நீ எல்லாம் குப்பைக்கு தான் சமம் அப்படின்னு யாரையுமே சொல்லாதீங்கப்பா. நம்ம குப்பைன்னு சொல்லி தூக்கி போடுற சில விஷயங்கள்லாம் சில பேருடைய வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குதுப்பா அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு விஷயத்துக்காக பயன்படுறப்ப இங்க யாரையுமே நம்ம வேஸ்ட்னு சொல்லிட முடியாதுப்பா. அப்பா, தயவு செஞ்சு நல்லா படிக்கிற பையனால மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும்னு மீதி பேர் எல்லாம் குப்பைக்கு சமம்ன்ற மாதிரியான உங்க எண்ணத்தெல்லாம் தயவு செஞ்சு மாத்திக்கோங்கப்பா. எல்லாருமே அவங்களுக்குள்ள இருக்கிற கெப்பாசிட்டியை வச்சு அதுக்கான வேலையை செஞ்சு எல்லாராலையுமே அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்கிறான். வெளியே வந்த கதிரும் அந்த குப்பை பொறுக்கிற அப்பாவும் அவங்க பையனும் சந்தோஷமா பட்டம் பறக்க விட்டு விளையாடுவதை பார்த்துட்டு, எங்க அப்பா சொன்ன மாதிரி என்னையே நான் குப்பைக்கு தான் நான் சமம் அப்படின்னு நினைக்கிறப்ப அது தப்புன்னு எனக்கு புரிய வச்சது எல்லாமே இந்த ஏழ்மையான குடும்பமும் அந்த கிழிஞ்சு போன பட்டமும் தான். ரொம்ப நன்றி அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே அவங்கள பார்த்து சொல்றான். நண்பா, நீங்க எல்லாரும் இதுக்கப்புறமாவது ஒருத்தவங்களை பார்த்து நீ வேஸ்ட்டு, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நீ குப்பைக்கு தான் சமம் அப்படின்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணாம இருங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான அருமையான குட்டி கதைகளை கேட்க கௌதம் ஸ்டோரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.